பசுபதி என்ன பண்ணாரு, காவேரியை ரொம்ப டீஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி நீ என்ன நினச்சிட்டு இருந்த, எப்படியா அந்த கல்யாணத்தை நிறுத்தலாம் நினச்சியா, நீ நிறுத்த முடிஞ்சதா பார்த்தியா, என் பொண்ணு எப்படி கம்பீரமாக வரா பாரு, எப்படி இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. பார்த்தா வந்து ராகினியும் வந்து அஜயும் வந்து செமையாக டான்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அமக்கலம் பண்ணிட்டு வராங்க. அதை பார்க்கும்போது அப்படியே வந்து விஜய் வந்து காவேரி அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. காவேரிக்கு செம டென்ஷனாக இருக்குது. என்ன நினச்ச, என் பொண்ணு கல்யாணத்தை நிறுத்திட்டோம், இதுக்கப்புறம் ஒரு கல்யாணமே நடக்காதுன்னு நினச்சியா, பார்த்தியா உங்கள் வீட்டு ஆள் கூடவே கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. உடனே அவங்களும் 2 பேரும் ஓடி வந்து அப்படியே டான்ஸ் ஆடி வந்து எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, விஜயும் காவேரியும் வந்து செமையாக வந்து கலாய்க்கிறாங்க. அப்படியே வந்து சுற்றி சுற்றி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற விஜய்க்கு செம கடுப்பாக இருக்குது. அப்படியே நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. என்ன மாப்பிள்ள இப்படி துள்ளுறீங்க அப்படின்னு. வேறு துள்ளாமல் என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ தைரியம் இருந்தால் காவேரிக்கு பயந்து கல்யாணம் பண்ணிவிட்டு எங்கள் முன்னாடி வந்து டான்ஸ் ஆடுவீங்க. நீங்கள் என்னமோ கரெக்டுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. காவேரிக்கு பயந்து திருட்டு கல்யாணம் தானே பண்ணியிருக்கீங்க. இப்போ தெரியுதா காவேரி தான் கெத்துன்னு. காவேரிக்கு பயந்து திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து நம்ம கெத்து காட்டுறோன்னு சொல்லிட்டு ஓவராக ஆட்டம் போட்டுட்ருக்கீங்க. பயந்து கல்யாணம் பண்ண உங்களுக்கே அவ்வளோ திமிர் இருந்தால் கெத்தாக நிற்கிறாங்க, எங்களுக்கு எவ்வளோ திமிர் இருக்கும். என்ன நினச்சிட்ருக்கீங்க உங்கள் மனசில், என்னமோ நீங்கள் தான் என்னமோ கல்யாணம் பண்ண மாதிரி ஊரறிய அப்படி பில்டப் பண்ணிகிட்ருக்கீங்க. பயந்து தானே கல்யாணம் பண்ணீங்க. ஒருவேளை உங்களுக்கு தைரியம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் முன்னாடி கல்யாணம் பண்ணி காட்டணும். அதுவும் காவேரி இவ்வளோ பண்ணால, அவள் முன்னாடி தைரியமாக கல்யாணம் பண்ண உங்களால் முடிஞ்சதா? அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் எந்த தைரியத்தில் வந்து இப்படி ஆட்டம் போட்டுட்ருக்கீங்க, உங்களுக்கு அசிங்கமாகவே இல்லையா? சரி உங்களுக்கு தான் அசிங்கம் இல்லை. டேய் அஜய், உனக்கு அசிங்கமா இல்லையா? சரி உனக்கு தான் அசிங்கம் கிடையாது, இந்த மாதிரி திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணிடுவார். எங்கே போனார் சித்தப்பூ, அவருக்கும் எந்த அசிங்கமும் இல்லை போல் இருக்குது. அப்போது ஆல்மோஸ்ட் யாருக்கும் அசிங்கம் கிடையாது, அவ்வளோதானே. இதில் வேறு கெத்தாக வந்து டான்ஸ் ஆடுறீங்க, பாட்டு பாடுறீங்க, எங்களை வெறுப்பேற்றுறீங்களா? எங்களெல்லாம் வெறுப்பேற்றவே முடியாது. ஏன்னா நீங்கள் பயந்து திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. இதில் வேறு எங்களை வெறுப்பேற்ற பார்க்குறீங்க. காவேரி பார்த்தியா அப்படின்னோடனே காவேரி இப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவங்க உன்னை வெறுப்பேற்றுறாங்களாம் காவேரி, நீ ரொம்ப பயந்துட்டல. ஐயோ நானும் ரொம்ப பயந்துட்டேன். என்ன மாப்பிள்ள ரொம்ப ஓவராக தான் போகிறீங்க. ஆமாங்க, நாங்கள் ஓவராக தான் போவோம். பின்ன நீங்கள் எங்களுக்கு பயந்து இந்த மாதிரி திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணியிருக்கீங்களே, எங்களுக்கு உங்களை பார்த்தா சிரிப்பாக வருது அப்படின்றாரு. அதை கேட்டு வந்து ராகினியும் வந்து அப்படியே பசுபதியும் செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. அது போட்டும், என் பொண்டாட்டி என் வீட்டில் இருக்க மாட்டா, வந்து நீ எப்படி வாழ்கிறேன்னு அந்த வீட்டில் பார்க்குறேன்னு சொல்லிட்டு காவேரியை பார்த்து கேட்டியே, உன் பொண்ணு எப்படி வாழ போகிறான்னு பார்க்கலாமா? அந்த வீட்டில் உன் பொண்ணு முதல்ல காலடி எடுத்து வைக்க முடியாது. ஏன்னு பார்க்குறியா? ஏன்னா அது ஏன் வீடு அப்படின்னு சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாரு. ஓ வீடு, அது எப்படி தாத்தாவோட வீடு தானே, அது பெரியவரோட வீடு தானே, அப்போ எல்லாருக்கும் தானே வந்து சரிசமமாக பங்கு, உனக்கு மட்டும் எப்படி சொந்தம்? அதை என் சித்தப்பூ நிற்கிறாருல அவர்கிட்டையும் அவங்க புள்ள நிற்கிறான அஜய் அவங்ககிட்டையும் கேட்டுக்குங்க, வா காவேரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது செம்ம கடுப்பாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன மாப்பிள்ளை இவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு அவர் அப்படி சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. வைத்தியத்தில் பேசுகிறான் சம்மந்தி, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க, எதுவாக இருந்தாலும் அங்கே பார்த்துக்கலாம், முதல்ல ரிசப்ஷன் கடை ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம் வாங்க அப்படி சொல்லிட்டு அன்பரசு வந்து கூப்பிட்றாரு. சரி என்ன இது இப்படி பேசுகிறானே அப்படி சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக போகிறாரு வந்து பசுபதி. இது வந்து காவேரி ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. விஜய் வந்து காவேரி கையை பிடிக்கிறாரு. என்ன காவேரி என்ன ஆச்சு, ஏன் ரொம்ப டென்ஷனாக இருக்க, இந்த மாதிரி கல்யாணம் நடந்துச்சுன்னு ரொம்ப டென்ஷனாக இருக்கியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை புரியுதா? நீங்கள் தான் கல்யாணம் ஆகணும்னு விரும்புனீங்களே, உங்கள் விருப்பப்படி தான் ஆயிடுச்சு. நான் சத்தியமாக சொல்கிறேன், இப்போ விரும்பவே விரும்பலை. நான் உண்மையிலேயே சம்மதிச்சது உண்மை தான். அது வந்து வேறு ஒரு கணக்கு போட்டு நான் சம்மதித்தேன். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் காவேரி, இவங்க 2 பேரும் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே பார்க்கல. நீ கவலைப்படாத, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன் காவேரி உனக்கு அப்படின்னு சொன்னோன்னே, பாரு நான் உனக்கு ஒரு வாக்கு தரேன், கண்டிப்பாக வந்து அந்த ராகினியால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, அதுக்கு நான் பொறுப்பு புரியுதா? நானும் தாத்தாவும் இருக்கோம், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே எனக்கு அதுதான் கவலையாக இருக்குது, நம்ம வீடு என்ன ஆகுன்ற கவலையாக இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படியே வந்து தோள் மேலே கை போட்டு காவேரி வந்து யோசிச்சுட்டே அப்படி போகிறாங்க. குமரனோட அம்மா என்ன பண்ணுறாங்க, குமரனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வெளியே பிரச்சனை ஆயிடுச்சுல, ஊருக்கு வாடான்றாங்க. சரின்னு சொல்லிட்டு குமரனும் கங்காவும் வந்து ஊருக்கு கிளம்புறாங்க. இந்த சூழ்நிலையில் கங்கா சொல்கிறாங்க, முதல்ல எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரணுங்க, அங்கே போயிட்டு என்ன நிலவரம்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு போகலான்றாங்க. சரின்னு சொல்லிட்டு குமரனும் கங்காவும் வந்து போகிறாங்க. காவேரி விஜய் இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இது முடியுது.